நெக்ஸன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆனி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? இந்த ஆனி மாதத்துல நம்முடைய நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மிதுன ராசிக்குள்ள நுழைகின்ற மாதமே ஆனி மாதம். அப்போ இந்த ஆணியில் அவர் உள்ள நுழையும் போது மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே இந்த ஆனி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வலிமையான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரனுடைய இணைவு தான் ஒரு பெரிய மாற்றம். கிட்டத்தட்ட ஆரம்பத்திலிருந்தே இந்த கிரக இணைவு ஒரு மனிதர்களுடைய பொருளாதார நிலைகளை மாற்றியமைக்கக்கூடிய தன்மையில் உருவாகும் என்பது உண்மை. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் பார்த்திங்கன்னா ஆனி மாதம் தொடக்கத்தில் அவர் மிதுனத்தில் இருந்தாலும் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவர் கடகராசிக்குள்ளேயும் அவருடைய பயணங்கள் போகுது அப்படிங்கிறது உண்மை. ஸோ சுக்கிரனவர் நம்முடைய சிம்ம ராசிக்குள்ளேயும் தன்னுடைய பயணத்தை இந்த மாதத்தில் அவர் பிற்பகுதிக்கு மேலே தொடங்குவார் என்று பார்க்குறோம். ஸோ கேதுவானவர் நம்முடைய சிம்ம ராசியிலே இருக்கார். அதுக்கடுத்து நம்ம நிழல் கிரகமான இன்னொரு கிரகமான ராகு பகவான் நம்முடைய கும்பராசியும், அதே போல் சனி பகவான் மீன ராசியிலும், அதே போல் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அவர் நம்முடைய மேச ராசியில் தொடக்கத்தை பயணிப்பார்ங்கிறது உறுதி. ஸோ இப்படி கிரக அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆனி மாதத்தில் ஏற்பட போகின்ற நன்மைகள் என்ன? என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க? என்னென்ன விஷயங்கள மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, உங்களுக்கான ராசிக்கான பதில் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. மிதுனம் ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதத்துல கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் இந்த ஆனி மாதம் தொடக்கத்திலிருந்து உங்கள் லைஃப்ல வேலை சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாங்க அது எல்லாமே சரியாயிடும். இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எவ்வளவோ தொந்தரவு, டிஸ்டர்பன்ஸு, நீங்கள் என்ன தான் வேலை பார்த்தாலும் உங்களை ஓவர்டேக் பண்ணி உங்களை லாக் பண்ணுறாங்களே, ஸோ அந்த நிலைமை மாறிடும். வேலை தேடிக்கொண்டிருக்கிற மிதுனராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிரக ரீதியாக ஏற்படுங்கிறது உண்மை. ஸோ வேலையில் இல்லை அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம், வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை கிரகம் கொடுத்துரும். ஸோ அதே போல் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு மனசுக்குள்ள உள்ள வலி, வேதனை, அழுத்தம் இதெல்லாம் உங்களை விட்டு கடந்து போயிடுச்சு. இப்போ ராசியில் சூரிய பகவான் அமர்ந்து சுய கௌரவம், ரொம்ப ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு இனிமேல் தான் வரப்போகுது. இனிமேல் உங்களை சும்மா இந்த ஏனோதானம்லாம் சொல்லிட்டு போக முடியாது. இங்கே வா, எதுக்கு, என்ன பிரச்சனை உனக்கு, எதுக்கு நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க, எதுக்கு இந்த தேவையெல்லாம் பேசுகிற அப்படின்னு ஓப்பன் டிக்கலாக நீங்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு கிரகத்துடைய வலிமை சூப்பராக இருக்கனால நீங்கள் நினச்ச விஷயங்களை, மனசில் நினைக்கிற விஷயங்களை நினச்ச மாதிரி நடத்தி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான தருணம் தான் இந்த தருணம். ஸோ அதே போல் சொந்த தொழில் பண்ணுகின்ற மிதுனராசி என்பவர்களுக்கு பொருளாதாரத்தின் மிகப்பெரிய ஏற்றம், புதிய புதிய யுக்தி ஏற்படுத்துவீங்க, பிளான் போடுவீங்க. ஸோ பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், ஸோ இதை வேறு மாதிரி பிரம்மாண்டமாக ஏற்படுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிலாம் யோசிக்கக்கூடிய ஒரு அருமையான பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பாக ஆனி மாதம் இருக்கும். அதே போல் இந்த நண்பர்கள் மத்தியில் ஏற்பட்ட சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன மன அழுத்தங்கள் சரியாக போகுது. ஸோ உங்களை புரிந்து கொள்ளாத நண்பராக இருந்தாலும் சரி, தோழியாக இருந்தாலும் சரி, தோழனாக இருந்தாலும் சரி, உறுதியாக இனிமேல் தான் புரிஞ்சுக்கிற போகிறாங்க. ஸோ அவங்களுடைய செயல்பாடில் நிறைய அவங்களே சேஞ்சஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ நாளாக உங்கள் மேலே குறை சொல்லியிருந்தவங்க இப்போ தான் தன்னுடைய குறையை புரிஞ்சுக்கிற போகிறாங்க. அவங்களுடைய குறைகளை புரிந்து கொண்டு அதை மாற்றி உங்களிடம் அன்பாக, பாசமாக, அக்கறையாக பேசக்கூடிய ஒரு இனிமையான மாதமாக இந்த மாதம் உண்டு. மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக படிக்க போகிறீங்க. இந்த ஆனி மாதத்தில் உள்ள ஸ்கூலுக்குள்ளே ரீச் ஆனே, காலேஜுக்குள்ளே ரீச் ஆனே ஃபேமஸ் ஆகக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒருவர். எதன் மூலமாக? உங்களுடைய படிப்பின் மூலமாக. உங்களுக்கு அப்படியே டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ
வாத்தியார் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணுவீங்க. அப்சர்வ் பண்ணி நீங்கள் செயல்படுத்துகிற விதத்தை பார்த்து அவங்களே மெய்சிருக்கிற அளவுக்கு, உங்கள் வீட்டாளர்களே, உங்கள் பேரண்ட்ஸே பெருமைப்படும் அளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் நிறைய மாற்றங்கள் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கவனமாக இருக்கும். காதலை சொல்கிறேன், ஒருதலை காதல், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். சரியா? உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஸோ இந்த காலகட்டம் உங்களுடைய புத்தி கூர்மை அதிகமாகும். நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, இல்லை நமக்கு பதில் சொல்ல மாட்டேங்கன்னு உங்களை ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஏற்படுத்தும். அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. ஓகேவா? காதல் விவகாரத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. புரியுதா? உங்களுடைய வேலையில் பாருங்கள், பொருளாதாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, கரெக்டான செயல்பாடை செய்யுங்க. உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இறைவனுடைய அருளால் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். ஸோ இந்த ஆனி மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும்னா, நரசிம்மர் வழிபாடு ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? நரசிம்மரை போய் பார்த்து மனசார வழிபாடு செய்யுங்க. எல்லா விதமான மாற்றங்களும், எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நரசிம்மருடைய ஆசீர்வாதம் மூலமாக நீங்கள் உறுதியாக எல்லா மாற்றங்களும் பெற முடிகிறது உறுதி.